ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா வேர்ல்டு. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. பால் பாத்திரம் கழுவ டென்ஷனா, இனி நோ டென்ஷன். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன், நான் ஃபாலோ பண்ணுறதை காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஸ்டவ் ஆன் பண்ணி பால் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. பால் லைட்டாக பொங்கி வருது பாருங்கள். இப்போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் ஏன் லைட்டாக தண்ணி சேர்க்குறேன்னா, இது பசும்பால், அதனால். பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கி வரும்போது இப்படி தண்ணி விட்டால் அது பாட்டுக்கும் பொங்கிட்டுருக்கோம், கீழேயும் வழியாது. சிம்மில் வைக்கும்போது மட்டுமே. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்காத நேரம் சடனாக வழிஞ்சு வந்துடும். ஸ்டவ்வு வேஸ்ட்டு, நமக்கு வேலையும் அதிகம். இப்போது பால் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லாவே கொதிச்சிருச்சு. பால் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும், அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டால் அது லேயர் அதிகமாக ஃபார்ம் ஆகி அதுவுமே பாத்திரம் ஃபுல்லாக படிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேய்ச்சி கழுவ கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்குமே தான். இப்போது நல்லா கொதித்து மறுபடியும் பால் பொங்கி மேலே வந்துட்டுருக்கு. அது வரைக்குமே சிம்மில் தான் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல்ரெடி பால் காய்ச்சின பாத்திரம். தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற போட்டேன். இந்த பாத்திரத்தில் பாருங்கள், அந்த ப்ரௌனிஷ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள். எப்போவுமே நான் சிம்மில் தான் வைப்பேன். இப்போது விம் ஜெல் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு விம் பார் கொஞ்சம் ஸ்க்ரப்பில் தொட்டு எடுத்து லைட்டாக தான் தேய்ச்சி விடுறேன் பாருங்கள். தேய்ச்சி கழுவுறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் பாத்திரம். எனக்கு இந்த அளவுக்கு பொறுமை இல்லை, டைமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹை ஃப்ளேம் வைக்கலாம். வச்சு ஆஃப் பண்ணணும். உடனே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மறுபடியும் ஹை ஃப்ளேம் வச்சு பக்கத்துலேயே இருந்து பண்ணிட்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு பால் பாத்திரம் கருகவும் கருகாது. ஒர்க்கிங் விமன்ஸ் நிறைய இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி ஹை ஃப்ளேம் வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆனால் நல்லதுங்க. ஏன்னா பால் வச்சுட்டு நிறைய பேர் வேறு வேலை பார்த்துட்ருப்பாங்க. அந்த சான்ஸில் தான் நமக்கு பொங்கி வழியும் பாத்திரம் கருகும். சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.